Welcome to Mihulbal YouTube channel. Term 2 7th standard maths exercise 4.2 ல 6th sum வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருக்கோம். இப்போ 7th sumல இருந்து பார்க்கலாம். 7th sumல வந்து மொத்தம் 3 பார்ட் கொடுத்திருக்காங்க. இந்த 3 பார்ட்டுமே practical geometry. அதாவது நம்ம டயகிராம் வந்து டிரா பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்திருக்கிற அளவுக்கு ரஃப் டயகிராம் டிரா பண்ணிக்கலாம். ரஃப் டயகிராம் வந்து உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை வேணானா விட்டுடலாம். ஒரு சில டீச்சர்ஸ் வந்து ரஃப் டயகிராம் கூட 1 மார்க் கொடுப்பாங்க. ஸோ இந்த ரஃப் டயகிராமுக்கு எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லை, நம்ம ரஃபாக தான் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஒய் இசட் நேம் கொடுத்தாச்சு. பாருங்கள், இங்கே எக்ஸ்ஒய் என்ன கொடுத்துருக்காங்க 6.4. ஸோ எக்ஸ்ஒய்க்கு 6.4 சென்டிமீட்டர் கொடுத்துடலாம். ZYக்கு ZY ஆர் YZ எப்படி வேணாலும் சொல்லலாம். 7.7 சென்டிமீட்டர் கொடுத்துடலாம். XZக்கு 5 சென்டிமீட்டர். ரஃப் டயகிராம் ஏன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை பார்த்து நம்ம டயகிராம் ட்ரா பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ரஃப் டயகிராமை பார்த்தா நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், ட்ரா பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், டயகிராம் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், பேஸ் இங்கே என்ன இருக்குது, YZ 7.7 இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேஸ் வரைஞ்சிடலாம். என்ன பண்ணணும், உங்களுடைய ஸ்கேல் வச்சு 7.7க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். இதுக்கு நேம் வந்து இங்கே கொடுத்துருக்க அதே நேம் தான் ஒய். ஸோ இதுக்கு இசட் கொடுப்பீங்க. உடனே எழுதிடணும் 7.7 சென்டிமீட்டர்னு. நம்ம என்ன அளவு எடுத்து ட்ரா பண்ணுறோமோ அதை அந்த லைன் ட்ரா பண்ண உடனே பக்கத்தில் அந்த அளவு எழுதிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஒய்யிலேருந்து இந்த எக்ஸு ட்ரா பண்ணலாமா. இது என்ன 6.4. ஸோ உங்களுடைய ஸ்கேல் வச்சு காம்பஸ் வச்சு 6.4 அளவு எடுத்து ஒய்யிலேருந்து தான் எக்ஸு 6.4. ஸோ ஒய்யில் வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணுவோம் 6.4க்கு. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ஆர்க் என்ன பண்ணலாம், கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா 5 சென்டிமீட்டர் எங்கே ஜாயிண்ட் ஆகும்னு தெரியல. இசட்லேருந்து எக்ஸ் வந்து 5 சென்டிமீட்டர். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், ஸ்கேல் வச்சு காம்பஸ் வச்சு 5 சென்டிமீட்டர் எடுத்தாச்சா. அப்போது செட்டுங்கிற பாயிண்டில் வச்சு தான் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ இங்கே அளவு அதான், இதுக்கு தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், கொஞ்சம் என்ன பண்ணணும், கொஞ்சம் பெருசாகவே வரைஞ்சிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் ஆர்க் லைனாக கரெக்டாக டச் ஆகணும். ஸோ இப்போ ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இந்த சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிடலாம். இப்படி ஓவர் ரைட்டிங்லாம் வரக்கூடாது, ஒரே ஆர்க்காக பெரிய ஆர்க்காக கட் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்கே வேணாலும் நம்ம கட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த சென்டர் 2 ஆர்க் கட் பண்ணுற இந்த சென்டர் பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடணும். ஸோ இப்போ நமக்கு தேவையான XYZ ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு நேம் என்ன, எக்ஸ். இங்கே என்ன அளவு 6.4 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர். இதுக்கு தான் ரஃப் டயகிராம் யூஸ் ஆகுது. ஏன்னா அந்த ரஃப் டயகிராம் இருந்தால் அதை பார்த்து ஈஸியாக நம்ம அளவெல்லாம் எழுதிடலாம். செகண்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, அண்ட் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஆஃப் சைட் 7.5 சென்டிமீட்டர். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் என்ன அர்த்தம், 3 சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். இங்கே வந்து XYZன்னு எந்த அளவுமே கொடுக்கல, அது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். அப்போது 3 சைட்ஸுமே 7.5 சென்டிமீட்டர் 7.5 சென்டிமீட்டர் 7.5 சென்டிமீட்டர். நம்ம என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம், XYZ கொடுக்கலாம், PQRS கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம். ஸோ XYZே கொடுத்துடலாம். பேஸ் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு 7.5 எடுத்துக்கலாம், காம்பஸில் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்கேல் வச்சு 7.5க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். டக்குன்னு உடனே பக்கத்தில் அளவு எழுதிடணும், 7.5 சென்டிமீட்டர். இது ஒய், இது Z. நெக்ஸ்ட்டு மற்ற 2 சைட்ஸுமே 7.5 தான். ஸோ அப்போது காம்பஸில் 7.5 எடுத்துக்கலாம். ஸோ இசட்லேருந்து 7.5க்கு ஒரு ஆர்க், நெக்ஸ்ட்டு ஒய்யிலேருந்து 7.5க்கு ஒரு ஆர்க். இப்போது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி இந்த Z பாயிண்ட்டோடையும் அந்த ஒய் பாயிண்ட்டோடையும் நம்ம ஜாயின் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ 3 சைட்ஸுமே எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுவும் 7.5 சென்டிமீட்டர் 7.5 சென்டிமீட்டர். இது எக்ஸ் ஒய் இசட். ஸோ நமக்கு தேவையான ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. சப்டிவிஷன் நம்பர் 3, an isosceles triangle with equal sides 4.6 cm and third side 6.5 cm. ஸோ அதே மாதிரி ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்குமே XYZ எதுவுமே கொடுக்கல.
நம்ம இதுக்கு நேம் என்ன கொடுத்துக்கலாம், PQR கொடுத்துடலாம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்லாம் 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அப்போது வித் ஈக்குவல் சைட்ஸ் 4.6. அப்போ 2 சைடு எப்படி இருக்கும், 4.6 4.6 இருக்கும். அப்போ நம்ம இந்த சைடை 4.6 சென்டிமீட்டர், இதை 4.6 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாமா? எதை வேணாலும் எடுத்துக்கலாம், நான் அந்த 2 சைடு எடுத்துருக்கேன். தேர்ட் சைடு எப்படி இருக்குது, 6.5. ஸோ 6.5 சென்டிமீட்டர் எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம இதை பார்த்து டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். 6.5 சென்டிமீட்டர் உள்ள மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். ஸோ 0ங்கிற பாயிண்ட்லேருந்து 6.5 உள்ள மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு. இது Q, இது R. 6.5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு Qலேருந்து 4.6, Rலேருந்து 4.6. ஸோ ஸ்கேல் வச்சு காம்பஸில் 4.6 அளவு எடுத்துடலாம். இந்த பாயிண்ட்லேருந்து 4.6க்கு ஒரு ஆர்க். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து அதே 4.6க்கு ஒரு ஆர்க். இப்போ இந்த 2 அளவு என்ன செஞ்சிடலாம், மார்க் பண்ண 2 ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட் Pன்னு மார்க் பண்ணியாச்சு. இது டப் டயக்ராம் பார்த்தா மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ 2 ஜாயிண்ட் ஆகிற இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா? இது PQR 4.6 சென்டிமீட்டர், 4.6 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் நம்ம கொஷினில் கேட்டிருந்தா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ரஃப் டயக்ராமுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க, மெயின் டயக்ராமுக்கு ஒரு 3 மார்க் கொடுப்பாங்க. இன்னொரு 1 மார்க் எது கொடுப்பாங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது வரைமுறைன்னு சொல்லுவாங்க தமிழில். நம்ம எப்படி இந்த டயக்ராமை வரைஞ்சோங்கிறது, நம்ம ஸ்கேல் ஃபஸ்ட்டு எடுத்ததுலேருந்து லாஸ்ட்டாக இந்த மெஷர்மெண்ட்லாம் மார்க் பண்ண வரைக்கும் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத சென்டென்ஸில் நம்ம எழுதுவோம். இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது கண்டிப்பாக இருக்கணும், இது கண்டிப்பாக 1 மார்க் கொடுப்பாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம படித்து தான் எழுதணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் எப்படி ட்ரா பண்ணீங்களோ அதை அப்படியே சென்டென்ஸில் எழுதினாலே போதும். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த அந்த டயக்ராம் வந்து 3 சைட்ஸுமே கொடுத்து எப்படி ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 சைடு கொடுத்து ஒரு ஆங்கிள் கொடுத்து நம்மளோட ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண சொல்லுவாங்க. 2 சைட்ஸும் ஒரு ஆங்கிளும் கொடுத்தா எப்படி ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். 4.2ல் 7th கொஷினில் நம்பர் 2 பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்ட் a triangle ABC with given condition AB is equal 7 cm, AC is equal 6.5 cm and angle A is equal 120 degree. சப்டிஷன் நம்பர் 1ல் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 3 சைட்ஸ் கொடுத்து ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண சொன்னாங்க. இந்த ரோமன் லெட்டர் 2ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 சைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆங்கிள் கொடுத்து ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து ஆங்கிள் A 120 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் வந்து பேஸில் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், இதை A, இதை B, இது Cயாக வச்சுக்கலாம். ஆங்கிள் ஏவோட வேல்யூ என்ன, 120 டிகிரி. ஏபியோட வேல்யூ என்ன, 7 சென்டிமீட்டர். ஏபியோட வேல்யூ 7 சென்டிமீட்டர். ஏசியோட வேல்யூ 6.5 சென்டிமீட்டர். ஸோ ஏசி இங்கே தான் இருக்குது. அப்போ 6.5 சென்டிமீட்டர். நம்ம கொடுத்துருக்கிற அளவு எங்கேயும் இஷ்டத்துக்கு எழுத முடியாது, இங்கே பிசி கொடுக்கல, ஏசி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏசியில் தான் 6.5 சென்டிமீட்டர் எழுத முடியும். இப்போ டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பேஸ் 7 சென்டிமீட்டர் இருக்கா? அப்போது உங்களுடைய ஸ்கேல் வச்சு 7 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். 7 சென்டிமீட்டருக்கு லைன் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன், உடனே இந்த நேம் மெஷர்மெண்ட்லாம் மார்க் பண்ணிடலாம், அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு 6.5 இந்த சைடு நம்மளால் ட்ரா பண்ணவே முடியாது, ஏன்னா இங்கே வேல்யூவே கொடுக்கல. ஏலேருந்து 6.5 சென்டிமீட்டருக்கு அளவெடுத்து ஆர் கட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் இந்த ஆங்கிள் மார்க் பண்ணிடணும் 120 டிகிரி அப்படின்னு. ஸோ 120 டிகிரி எடுக்கணும். உங்களுடைய ப்ரொடக்டரை இந்த இடத்துல வச்சு 120 டிகிரி. ஸோ இங்கே பாருங்கள், நான் 120 டிகிரி வந்து அப்டியூஸ் ஆங்கிள், அதாவது இந்த 120 நம்ம மார்க் பண்ண முடியாது. இங்கே மார்க் பண்ணோன்னா நம்ம இங்கேருந்து ட்ரா பண்ணும் போது இப்படி போகும், அப்போ இது குறுங்கோணம், அக்யூட் ஆங்கிள் ஆயிரும். ஸோ நம்ம எந்த 120யை பார்க்கணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு வர 120 பார்க்கணும், அப்போ தான் இங்கே நம்ம மார்க் பண்ணும்போது படம் விரிவாக போகும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த நான் வந்து நோட்டுக்கிட்ட தள்ளி போட்டிருக்கேன்,
அதனால் 120 டிகிரி எடுத்தால் எனக்கு இங்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ என்ன பண்ணிடலாம், டயக்ராமை கொஞ்சம் தள்ளி போடலாம். ஸோ கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். அதே மாதிரி 7 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு. இது ஏ, இது பி, 7 சென்டிமீட்டர். ஸோ இப்போ ப்ரொடக்டர் வச்சு பாருங்கள். ஏற்கனவே சொன்னதான், நம்ம இங்கேயும் 120 இருக்குது, இங்கேயும் 120 இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கன்ஃபியூஸ் ஆகுறதே இந்த இடம் தான். 190க்கு மேலே போனாலே அது விரிகோணம், அப்டியூஸ் ஆங்கிள், படம் விரிவாக இருக்கணும். ஸோ இங்கே நம்ம மார்க் பண்ணோன்னா படம் இப்படி ஒட்டி போகும். ஸோ இது அக்யூட் ஆங்கிள் ஆயிரும். அப்போ நம்ம இந்த 120யை மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன். ப்ரொடக்டர் எடுத்துகிட்டு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ண இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிடணும், ஒரு ஆரோ மார்க். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஏலேருந்து 6.5 எடுக்கணும். ஏலேருந்து 6.5 அளவு எடுத்து இந்த ஏங்கிற பாயிண்டில் வச்சு ஒரு ஆர்க். இது என்ன அளவு, சி, 6.5 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நமக்கு ரெண்டு ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட்டை மார்க் பண்ணி அந்த பாயிண்டில் இருந்து இந்த பிங்கிற லைனை என்ன செஞ்சிடணும், ஜாயின் பண்ணிடணும். ஸோ பிக்கு நம்ம பிக்கும் சிக்கும் அளவு கொடுக்காம நம்ம லைன் ட்ரா பண்ணிட்டோமா. இதுதான் ரெண்டு சைட்ஸும் ஒரு ஆங்கிள் கொடுத்தா இப்படி தான் டயக்ராம் ட்ரா பண்ணணும். மிஸ் இங்கே படம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இங்கே படம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து நமக்கு ரஃப் டயக்ராம் தான். எந்தெந்த பாயிண்டில் எந்தெந்த அளவு மார்க் பண்ண போகிறோங்கிறதுக்காக தான் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இது ரெண்டோட இதை கம்பேர் பண்ண வேண்டாம். இது ரஃப் டயக்ராம், எப்படி வேணாலும் ட்ரா பண்ணலாம் நம்ம. சப்டிவிஷன் நம்பர் 2, இதுவும் அதே தான். ரெண்டு சைட்ஸும் ஒரு ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. நம்ம ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஆங்கிள் சி தான் 40 டிகிரி. அப்போ நம்ம சி இங்கே வச்சுக்கலாமா. அப்போ இது ஏ, இது பி, இது சி வச்சுக்கலாம். சியோட அளவு 40 டிகிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ பிசி பாருங்கள் 8 சென்டிமீட்டர். பி இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது, அப்போ 8 சென்டிமீட்டர். ஏசி, இந்த ஏசிங்கிற லைன் ஆர்சி எப்படி வேணாலும் சொல்லலாம். இது எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னா 6 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணிடலாம். பேஸ் 8 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 8 சென்டிமீட்டருக்கு ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இது பி, இது சி, 8 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், சியில் வச்சு 40 டிகிரி. ஸோ ப்ரொடக்டரை சியில் வச்சாச்சு. இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் தான் அந்த சிங்கிற பாயிண்டில் கரெக்டாக மீட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இங்கேயும் 40 டிகிரி இருக்குது, இங்கேயும் 40 டிகிரி இருக்குது. ஸோ நீங்கள் எந்த 40 மார்க் பண்ணுவீங்க, நம்ம இந்த 40 மார்க் பண்ணோன்னா இங்கேருந்து லைன் போடும்போது படம் இப்படி விரிவாக போகும். 40 டிகிரிங்கிறது 90 விட கம்மி, அக்யூட் ஆங்கிள், அதான் படம் குறுகலாக போகணும், அதாவது அக்யூட் ஆங்கிள் மாதிரி போகணும். ஸோ இந்த 40 டிகிரி நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ ஸ்கேல் வச்சு இந்த சிங்கிற பாயிண்டில் இருந்து ஒரு பெருசாக ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி ஆரோ மார்க் கொடுத்துடலாம். இப்போது இந்த ஏசி, அதாவது சியிலேருந்து ஏக்கு எவ்வளோ சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர். ஸோ ஸ்கேலில் நம்ம 6 சென்டிமீட்டர் எடுக்கிறோம். சிங்கிற பாயிண்டில் வச்சு 6 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன், ஒரு ஆர்க் கட் பண்ணியாச்சு. ஓகேவா. ஸோ இப்போது இந்த அளவு என்ன அப்படி, இது ஏ 6 சென்டிமீட்டர் 40 டிகிரி, எல்லா அளவுமே நம்ம டயக்ராமில் மார்க் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ரெண்டும் மீட் பண்ணுற இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பிஏ ஜாயின் பண்ணிடணும். இதுதான் ஏபிசி. பார்த்தீங்களா, பிஏக்கு எந்த அளவுமே கொடுக்கல, ஆனாலும் நமக்கு டயக்ராம் வந்திருக்கு. சப்டிவிஷன் நம்பர் 3, an isosceles subduced triangle with equal sides 5 சென்டிமீட்டர். இது வந்து ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள், அதாவது ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அப்போ அது ரெண்டு சைட்ஸுமே 5 சென்டிமீட்டராக இருக்கும். இன்னொன்று அப்டியூஸ் கொடுத்துருக்காங்க, அதான் எந்த மெஷர்மெண்ட்டுமே கொடுக்கல. ஸோ நம்ம இதை ஏபிசின்னு வச்சுக்கலாம். இந்த பிசி 5 சென்டிமீட்டராகவும் இந்த ஏபி 5 சென்டிமீட்டராகவும் வச்சுக்கலாம். வேறு அப்டியூஸ் ஆங்கிள் வந்து எந்த அப்டியூஸ் ஆங்கிள் வேணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் 5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இது பி, இது சி, 5 சென்டிமீட்டர். இப்போது இந்த பியிலேருந்து ஏவும் 5 சென்டிமீட்டர் தான். எதுக்காக ரெண்டு சைடும் 5 போட்டிருக்கேன்னா, அது ஐசோஸ்லஸ், ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும்.
ஸோ அப்போ அதே மாதிரி காம்பஸில் என்ன செஞ்சுருக்கலாம் 5 சென்டிமீட்டர் அளவு எடுத்து அப்டியூஸ் ஆங்கிள் அப்போ விரிவாக தான் இருக்கும். ஸோ இங்கே வச்சு அப்ராக்சிமேட்டாக அங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆர்க்கை இந்த ஸ்கேல் வச்சு பெருசாக ஜாயின் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஜாயிண்ட் ஆகுதுல, இந்த பாயிண்ட்டையும் இதையும் ஜாயின் பண்ணிடுங்க. இது 5 சென்டிமீட்டர், இது ஏங்கிற பாயிண்ட். இப்போ உங்களுடைய ப்ரொடக்டர் வச்சு பாருங்க இங்கே என்ன ஆங்கிள் வருது அப்படின்னு. 110 டிகிரி. ஸோ நம்ம வந்திருக்குது ஆங்கிள் 110 டிகிரி. அப்போ கண்டிப்பாக 110 டிகிரி அப்டியூஸ் ஆங்கிள் தான். ஏன்னா 90க்கு மேலே இருந்தாலே அப்டியூஸ் தான். நமக்கு 110 வந்திருக்கு. இதுதான் ரெண்டு சைடும் ஒரு ஆங்கிளும் கொடுத்தா இப்படி தான் டயக்ராம் ட்ரா பண்ணணும். இதுக்கும் அதே மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் ஓனாகவே எழுதலாம். ஆனால் கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும். ரோமன் லெட்டர் 1ல் என்ன பார்த்தோம், 3 சைட்ஸ் கொடுத்தா எப்படி நம்ம ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். ரோமன் லெட்டர் 2ல் 2 சைடும் ஒரு ஆங்கிளும் கொடுத்தா எப்படி நம்ம ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ரோமன் லெட்டர் 3ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 ஆங்கிளும் ஒரு சைடும் கொடுத்தா எப்படி ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம் as usual. இந்த P இந்த R. ஸோ ஆங்கிள் P ஆங்கிள் R மார்க் பண்ணியாச்சு. P Q R. ஓகேவா? இங்கே வந்து இங்கே Q கொடுத்துக்கலாம். PQR. PRோட அளவு என்ன கொடுத்துருக்காங்க 7.8 சென்டிமீட்டர். ஆங்கிள் பியோட அளவு என்ன கொடுத்துருக்காங்க 60 டிகிரி. ஆங்கிள் ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 35 டிகிரி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், PR 7.8 சென்டிமீட்டர் உள்ள மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ரஃப் டயக்ராம் பார்த்தா நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஸ்கேல் வச்சு 7.8 உள்ள மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிட்டோம். இது P, இது R. 7.8 சென்டிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு ஆங்கிள் Pலேருந்து 60 டிகிரி. இதுவும் அதே மாதிரி தான் 60 டிகிரி வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே இருக்குது. இந்த சைடு பார்த்தா நமக்கு குறுங்கோணம் கிடைக்கும், அக்யூட் ஆங்கிள். இந்த சைடு பார்த்தா விரிகோணம் கிடைக்கும். நமக்கு இது அக்யூட் ஆங்கிள் தான் 60 டிகிரி, 90 விட கம்மி தான். அப்போ நம்ம இந்த சைடு தான் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனால் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஆரோ மார்க் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஆறுங்கிற பாயிண்ட்லேருந்து 35 டிகிரி. ஸோ ப்ரொடக்டர் இந்த இடத்துல வச்சு 35 டிகிரி இந்த சைட் பார்க்க மாட்டோம், பார்த்தா அது விரிகோணம் ஆயிரும், அப்டியூஸ் ஆங்கிள் ஆயிரும். இந்த சைட் பார்க்கணும், அப்போ தான் நமக்கு அக்யூட் ஆங்கிள் கிடைக்கும். ஸோ ஒரு புள்ளி வச்சுருக்கேன். அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிடலாம். அதாவது இந்த ரெண்டு ஆரோ ரெண்டு லைனும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பண்ணிடணும். ஸோ இது இந்த பாயிண்ட் வந்து Q. ஸோ இது 60 டிகிரி, இது 35 டிகிரி, இது Qங்கிற பாயிண்ட். இதுதான் ரெண்டு ஆங்கிளும் ஒரு சைடும் கொடுத்தா இப்படி தான் நம்ம என்ன செய்வோம், ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுவோம். சப்டிவிஷன் நம்பர் 2 பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான். ஸோ ரஃபாக ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். ஆங்கிள் P ஆங்கிள் Q கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் கீழே மார்க் பண்ணியிருக்கேன். ஆங்கிள் P வந்து 115 டிகிரி, ஆங்கிள் Q வந்து 45 டிகிரி. PQவோட வேல்யூ 6 சென்டிமீட்டர். ஸோ ஸ்கேல் வச்சு 6 சென்டிமீட்டர் வர்ற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது P, இது Q, இது 6 சென்டிமீட்டர். ஸோ இப்போ Pங்கிற பாயிண்ட்லேருந்து ப்ரொடக்டர் வச்சு 115 டிகிரி மார்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம 115 டிகிரி இங்கே மார்க் பண்ணோம் அப்படின்னா இது குறுங்கோணம் ஆயிரும், அக்யூட் ஆங்கிள் ஆயிரும். நமக்கு வேண்டியது அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ 115 டிகிரி இந்த சைடு 90க்கு இந்த சைடு மார்க் பண்ண போகிறோம். இது இங்கே இருக்குது, இதை மார்க் பண்ணியாச்சு. இப்போ உங்களுடைய ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணிடணும் பெருசாக. ஏன்னா நம்ம எங்கே மீட் பண்ணணும்னு சொல்லி தெரியாது நமக்கு. ஸோ பெருசாக லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் க்யூவில் வச்சு 40 டிகிரி. ஸோ க்யூவில் வச்சு 40 டிகிரி இந்த சைடு வந்து அக்யூட் அப்டியூஸ் ஆங்கிள் ஆயிரும். இந்த சைடு வைக்கணும், அப்போ தான் அக்யூட் ஆங்கிள் ஆகும். ஸோ 40 டிகிரி வச்சு இந்த பாயிண்ட்டையும் இதையும் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ பெருசாக ஜாயின் பண்ணாதான் நமக்கு
இங்கே வந்து மீட் பண்ணும். ஸோ இப்போ ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இந்த பாயிண்ட் வந்து கீழே பேஸ் 2 PQ கொடுத்துருக்கோம். அப்போ இது R சொல்லி கொடுத்துடலாம். இது 115 டிகிரி, இது 40 டிகிரி. ஸோ இதுதான் அந்த டயக்ராம். இங்கே அதே மாதிரி 2 ஆங்கிளும் ஒரு சைடும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம ட்ரா பண்ண வேண்டியது ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிடலாம். இது Q, இது R, நம்ம மேலே P கொடுத்துக்கலாம். ஸோ QR எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் Qவோட வேல்யூ 90 டிகிரி, ஆங்கிள் ஆரோட வேல்யூ 42 டிகிரி. 90 டிகிரிக்கு டயக்ராம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணும். இது ரஃப் டயக்ராம் தான். ஸோ நான் ரஃபாக தான் மார்க் பண்ணியிருக்கேன். இது இப்படி இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு இதை பார்த்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். QR பேஸ் 5.5 உள்ள மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இது Q, இது R, 5.5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், Qங்கிற பாயிண்ட்லேருந்து 90 டிகிரி. ஸோ 90 டிகிரினாலே 90 டிகிரி ப்ராப்ளமே இல்லை, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிட்டா போதும். மற்ற டிகிரி தான் நம்ம அக்யூட்டாக அப்டியூஸான்னு பார்த்து மார்க் பண்ணணும். ஸோ ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன். இப்போ இங்கேருந்து ஜாயின் பண்ணிடலாம். இது 90 டிகிரி. இப்போ ஆர்லேருந்து 42 டிகிரி. ஸோ ப்ரொடக்டரை வைக்கிறோம். வச்சதுக்கப்புறம் 42 டிகிரி எங்கே வரும்? இங்கே வரும். ஸோ மார்க் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிடணும். ஸோ ஆரோட வேல்யூ வந்து 42 டிகிரி. இது ரெண்டும் மீட் பண்ணுற இந்த பாயிண்ட் வந்து P. இந்த லைன் வந்து எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்? அது வந்து ப்ராப்ளமே இல்லை, எது வரைக்கும் வேணாலும் போடலாம். கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த லைனு ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட் தான் நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். இது Q, இது R, இது P, 5.5 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் 2 ஆங்கிளும் ஒரு சைட்ஸும் கொடுத்தா இப்படி தான் நம்ம ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுவோம். ஸோ இதோட எக்ஸசைஸ் 4.2 ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 4.3 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.